ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே மார்னிங். வாங்க கிச்சன் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி வந்து எனக்கு காலைல எழுந்திரிச்சோன்னே என்ன சமைக்கிறதுன்னு ஒரே குழப்பங்க. என்னடா குழம்பு வைக்கிறதுன்னு சொல்லிட்டு, சரி முதல்ல ஒரு 5 முட்டையை வேக போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டையை வேக போட்டேன். அப்புறம் தான் ஐடியா பண்ணேன், சரி ஒரு பிளெயின் குஸ்கா வேணால் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கொஞ்சம் அரிசி நனைய போட்டிருக்கேன். இது வந்து நார்மலாக நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற பொன்னி அரிசி தாங்க, பாஸ்மதி அரிசிலாம் இல்லை. அப்புறம் இதுக்கு குஸ்காவுக்கு மேட்சிங்காக வந்து ஒரு கத்திரிக்காய் புளி கூட்டு செய்யலான்ட்டு புளி ஊற வச்சுருக்கேன். இந்த பக்கம் முட்டை வேகிற நேரத்தில் டக்கு டக்குன்னு அந்த பிரிஞ்சி சாதத்துக்கு தேவையான காய்கறி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த புதினா இலை வந்து எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் முளைச்சது தாங்க. வாங்க குஸ்கா ரெடி பண்ணலாம். இதில் வந்து அடுப்பில் ஒரு குக்கரை வச்சுட்டு இதில் வந்து இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இந்த தேங்காய் எண்ணெயில் தான் இன்றைக்கி நம்ம வந்து இந்த குஸ்கா செய்ய போகிறோம். நான் சமையலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் தனியாக எப்போவுமே நான் வாங்கி வச்சுக்குவேங்க. இந்த தேங்காய் எண்ணெயில் வந்து ஒரு நல்ல சத்துக்கள் இருக்குதுங்க நிறையா. அதாவது இந்த தாய்ப்பாலில் வந்து லாரிக் ஆசிட்னு சொல்லிட்டு ஒரு சத்து இருக்குது. அந்த லாரிக் ஆசிட் வந்து இந்த தேங்காயில் தேங்காய் சம்மந்தப்பட்ட தேங்காய் பால், தேங்காய் எண்ணெய் இந்த இதில் எல்லாத்துலேயுமே அந்த சத்துக்கள் இருக்குது. அதனால் எல்லாருமே வந்து தேங்காய் சம்மந்தப்பட்ட பொருளை வந்து நல்லா உணவில் சேர்த்துக்கோங்க. நம்ம உடம்புக்கு தேவையான நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியும் தேவையான சத்துக்களையும் கொடுக்குது. சரிங்களா? அதனால் எந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றி நம்ம இந்த குஸ்கா செய்கிறனால பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தேங்காய் பால் சாதம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இந்த சாப்பாடு. வழக்கம் போல் இதுக்கு தேவையான பட்டை, கிராம்பு, லவங்கம் எல்லாமே நான் போட்டுட்டேன். அப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கேன். இதுக்கு வந்து நான் இந்த பச்சை மிளகா தான் இந்த சாதத்துக்கு காரம். வேறு மிளகா பொடியெலாம் நான் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அதனால் ஒரு 4 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இது ஒரு பக்கம் வதங்கட்டும். இன்னொரு அடுப்பில் வந்து இந்த கத்திரிக்காய் புளிக்கூட்டுக்காக வெறுமனே எண்ணெய் ஊற்றி அந்த கத்திரிக்காயை மட்டும் வெட்டி போட்டு நல்லா வதங்கட்டும் ஒரு பக்கம். அப்புறம் குஸ்காவுக்கு வெட்டி வச்ச தக்காளியும் அதில் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்குறதுக்காக தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா சுருள வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் அப்புறம் புதினாவை அதையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கிருச்சு. அப்புறம் இதில் ஒரு 1½ ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி வீட்டில் ஊற்றி வச்ச தயிர் எனக்கு காலியாயிருச்சு. அதனால் கடையில் வாங்கின பாக்கெட் தயிர் தான் நான் சேர்த்துருக்கேன். இது நல்லா வரட்டும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நல்லா வதங்கிருச்சு. இதை வந்து அந்த எண்ணெயை விட்டுட்டு அந்த வெறும் கத்திரிக்காயை மட்டும் நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதே பாத்திரத்தில் உள்ள எண்ணெயிலே வந்து நம்ம கத்திரிக்காய் புளிக்கூட்டுக்கு ரெடி பண்ணலாம். இந்த எண்ணெயில் கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மிளகு போட்டிருக்கேன். நல்லா பொரியட்டும். இப்போ கருவேப்பிலையும் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கவும் ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி சேர்த்துருக்கேன். கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதே நேரத்தில் குஸ்காவுக்கு தேவையான தண்ணி, அரிசி எல்லாத்தையும் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இந்த நேரத்தில் உப்பு காரம் பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். ஆனால் என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குங்க. எனக்கு உப்பு பார்க்குற அந்த டேஸ்ட் பார்க்குற பழக்கமே கிடையாது. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 3 விசில் வந்துருச்சுன்னா சாப்பாடு ரெடி ஆயிரும். அப்புறம் கத்திரிக்காய் கூட்டுக்கு தேவையான மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. அது வதங்கினதுமே அந்த ஏற்கனவே வதக்கி வச்ச கத்திரிக்காயும் அது கூட சேர்த்திட்டு அதையும் சேர்த்து நல்லா சுருள வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வதங்கினோடனே அந்த மசாலா வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம புளி ஊற வச்சோம் இல்லையா, அந்த புளியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வடிகட்டி அதையும் சேர்த்துட்டேன். இதை நல்லா கிண்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் அந்த இருந்துச்சுன்னா இந்த புளிக்கூட்டும் ரெடி ஆயிரும். இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா அந்த முட்டை மசாலாவுக்கு ரெடி பண்ணிக்கிறேன். எப்பயும் போல் கடுகு, சீரகம் தாளிச்சிட்டு கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு வந்து இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு, அப்புறம் கறி மசால் தூள் இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போகவும் தேங்காய் பூவை போட்டு சேர்த்து அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு
ஏற்கனவே முட்டை வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டையை வந்து நல்லா 2ஆக கீறி அதை ஒன்று ஒன்றா நம்ம இதில் சேர்த்து ஒரு பெரட்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் வச்சு இறக்குனோம்னா இந்த முட்டை அவியலும் ரெடி ஆயிரும். இது வந்து நல்லா இந்த மாதிரி வெறும் முட்டையை நம்ம அவிச்சு கொடுக்காம இது மாதிரி நம்ம செஞ்சோம்னா வீட்டில் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் இது அடிக்கடி செய்வேன் நான். அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் என்ன ரெடி பண்ணியிருக்கேன்னா, 1 கப் உளுந்து, அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் பச்சரிசி இதை வந்து ஊற வச்சு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். உளுந்தங்களிக்காக தான் ரெடி பண்ணுறேன். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது கொதித்ததும் இந்த அரைச்சி வச்ச உளுந்து மாவை வந்து நல்லா போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இருக்க நல்லா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகி வரும். இதில் வந்து கட்டிப்படாமல் இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கிட்டே வரணுங்க. அப்புறம் இதில் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். இப்போ இது எப்படி வெந்துருச்சுன்னு பார்க்கணுன்னா, இந்த மாதிரி நம்ம கையை வந்து ஈரம் பண்ணிவிட்டு அந்த மாவை நம்ம தொட்டு பார்த்தோம்னா நம்ம கையில் ஒட்டக்கூடாது. அப்படி ஒட்டாமல் இருந்துச்சுன்னா இந்த மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. அதுக்கப்புறம் ஒரு வெள்ளைப்பாகு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து பாகு பதெல்லாம் தேவையில்லை, சும்மா வெல்லம் கரைஞ்சா மட்டும் போதும். நான் அந்த வெல்லத்திலே வந்து 3 ஏலக்காவை நுணுக்கி அதையும் சேர்த்து அதையும் வடிகட்டி இந்த மாவில் சேர்த்து நல்லா பாருங்கள், இது மாதிரி கை விடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா ஓரளவு கெட்டியானதுக்கப்புறம் இதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கிண்டும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த உளுந்தங்களி வந்து பார்த்திங்கன்னா, இந்த பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் வளர்கிற பெண் குழந்தைங்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் இது கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. வாங்க, லஞ்சு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்ல தேங்காய் எண்ணெயில் செஞ்ச குஸ்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கமன்னு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா அவ்வளோ சூப்பராக இருக்கும். தேங்காய் பாலத்தில் செஞ்ச சாதம் மாதிரியே இருக்கும். இங்கே கத்திரிக்காய் கூட்டும் ரெடி ஆயிடுச்சு, புளி கூட்டு. இதுக்கும் செம்ம காம்பினேஷனாக இருக்குங்க. அடுத்தது முட்டை அவியலும் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் இன்றைக்கி எங்களோட லஞ்சு. அவ்வளோதான், இன்றைக்கி காலையில் சமையல் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.